குழந்தையின்மை அப்படிங்கிறது ஏன் அதிகரிக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு மனித இயல்புகளை விட்டு மனிதன் விலகி இருக்கிறான். இதுக்கு ஒண்ணுதான் காரணம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு அரிசி வாங்குறீங்க அப்படின்னா அந்த அரிசி மூட்டையில செல்லு வண்டு பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு குடோன் வச்சிருப்பாங்க. குடோனுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டை மூட்டையா ஒரு பொட்டமா எடுத்து மாத்திரை எல்லாம் போட்டு அடுக்கி வச்சிருப்பாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் சத்து இருக்கும் இல்லையா, அந்த அரிசிகளுக்கு உயிர் சத்து இருக்கும் இல்லையா, அது மேலேயும் பரவி அந்த அந்த விஷமும் அந்த அரிசியோடய உட்காந்துக்கும். இது சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஆகுது, பின்னாடி மலட்டுத்தன்மை வர்றதுக்கான சூழல் அதிகரிச்சிருது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும், ஆண் மலட்டுத்தன்மை பெண் மலட்டுத்தன்மை எதுவாக இருந்தாலும் இதுதான் அடிப்படையில் ரீசன். ரெண்டாவது மனம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மனசுல இருக்கக்கூடிய சில விதமான விஷயங்கள் தான். உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யம் ரொம்ப குறைவாக இருக்கும். ரெண்டாவது அவர்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். மூணாவது குற்ற உணர்ச்சியோடு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தையின்மையில சிக்கல் வரும். குறிப்பாக ஆண்களுக்கு தாது விருத்தியே இல்லை, விந்தே நீர்த்து போய் இருக்கு அப்படின்னா அதுக்கு மருத்துவம் தான் எடுத்தாகணும். மருத்துவம் எடுத்தா விரல் விட்டு எண்ணக்கூடிய மாதங்கள்ல குழந்தை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கு, தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இயற்கை உணவுகள், பாரம்பரிய அரிசிகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் மருத்துவம் எடுக்கணும்.